பொன்னியின் செல்வர் அரண்மனைக்குள்ளே சென்ற பிறகு காலாந்தக கண்டர் அரண்மனை வாசலில் வந்து சேர்ந்து கொண்டிருந்த வேளக்கார படை வீரர்களை நெருங்கினார். இது என்ன கூச்சல்? அரண்மனைக்குள்ளே சக்கரவர்த்தி நோயுடன் படுத்திருப்பது உங்களுக்கு தெரியாதா? கோட்டையை சுற்றி பகைவர் படை சூழ்ந்திருப்பது உங்களுக்கு தெரியாதா என்று கடுமையான குரலில் கேட்டார். வேளக்கார படையின் தலைவன், ஐயா, கோட்டையை சூழ்ந்திருப்பவர்கள் பகைவர்கள் தானா? கொடும்பாளூர் பெரிய வேளார் நமக்கு பகையானது எப்படி என்று கேட்டான். சின்ன பழுவேட்டர் ஐயர் பொங்கி வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு, அதை அவரிடம் தான் கேட்க வேண்டும். பகைவர் இல்லை என்றால் எதற்காக படையுடன் வந்து கோட்டையை முற்றுகையிட்டிருக்கிறார் என்று கேட்டார். தளபதி, சின்ன இளவரசரை சிம்மாசனத்தில் ஏற்றி முடிசூட்டுவதற்காக என்று கேள்விப்படுகிறோம் என்றான் வேளக்கார படை தலைவன். அது உங்களுக்கெல்லாம் சம்மதமா என்று சின்ன பழுவேட்டர் ஐயர் கேட்டார். வேளக்கார படை தலைவன் தன் வீரர்களை திரும்பி பார்த்து, நீங்களே சொல்லுங்கள் என்றான். வீரர்கள் உடனே சம்மதம், சம்மதம், பொன்னியின் செல்வர் வாழ்க, ஈழம் கொண்ட இளவரசர் வாழ்க என்று கோஷித்தார்கள். சின்ன பழுவேட்டர் ஐயரின் முகம் சிவந்தது, மீசை துடித்தது. ஆயினும் பல்லை கடித்துக் கொண்டு, முடிசூட்டுவது பெரிய வேளாரின் இஷ்டத்தை பொறுத்ததா அல்லது உங்கள் விருப்பத்தை பொறுத்ததா? சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு மதிப்பு ஒன்றும் இல்லையா என்று கேட்டார். வீரர்களில் ஒருவன், தளபதி, சக்கரவர்த்தி சௌக்கியமா இருக்கிறாரா? நிச்சயம்தானா என்று கேட்டான். இது என்ன கேள்வி என்று காலாந்தகர் சீறினார். தளபதி, சக்கரவர்த்தியை பற்றி ஊரில் ஏதேதோ வதந்தி பரவி இருக்கிறது. நாங்களும் அவரை இன்று பார்க்க முடியவில்லை. அதனால் அவருடைய சுகத்தை பற்றி எல்லோரும் மிக கவலை அடைந்திருக்கிறோம் என்று வேளக்கார படை வீரர்களின் தலைவன் கூறினான். சக்கரவர்த்தியை நீங்கள் பார்க்க முடியாத காரணம் முன்னமே நான் சொல்லவில்லையா? சக்கரவர்த்தியின் மனக்குழப்பம் இன்று அதிகமா இருக்கிறது. யாரையும் பார்ப்பதற்கு அவர் விரும்பவில்லை. சபா மண்டபத்திற்கு வருவதற்கும் மறுத்துவிட்டார். தளபதி, சக்கரவர்த்தியின் மனக்குழப்பத்திற்கு காரணம் என்ன? ஏன் எங்களுக்கு தரிசனம் அளிப்பதற்கு மறுக்க வேண்டும்? நாங்கள் அதையாவது தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? நல்லது, சொல்கிறேன். ஈழத்துக்கு சென்றிருந்த இளவரசரை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருந்ததுதான் சக்கரவர்த்தியின் கவலை அதிகமானதற்கு காரணம். இப்போது இளவரசரே வந்துவிட்டபடியால் நல்லதாய் போய்விட்டது. தளபதி, இளவரசரை நாங்கள் பார்க்க வேண்டும், நன்றாக வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும் என்று அந்த படையில் ஒரு வீரன் கூறினான். ஆமாம், பார்க்க வேண்டும். ஈழம் கொண்ட இளவரசர் வாழ்க என்று எல்லோரும் சேர்ந்து கூவினார்கள். இளவரசர் முதலில் சக்கரவர்த்தியை தரிசிக்க வேண்டும் அல்லவா? பிறகு இஷ்டப்பட்டால் உங்களையும் வந்து பார்ப்பார். தளபதி, நிச்சயம்தானா? ஒருவேளை பாதாள சிறைக்கு அனுப்பப்படுவாரா என்று வீரன் ஒருவன் கேட்டான். வேறொரு நாளாக வேறொரு சந்தர்ப்பமாக இருந்தால் வேளக்கார படையினர் இவ்வளவு துடுக்காக பேசியதற்கு சின்ன பழுவேட்டர் ஐயரின் வீரர்கள் அவர்கள் மீது போர் தொடுத்திருப்பார்கள். பெரிய ரகளையாக போயிருக்கும். ஆனால் இளவரசரின் திருமுகத்தை சற்று முன் பார்த்த காரணத்தினாலோ என்னமோ காலாந்தக கண்டரின் வீரர்களும் மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள். சின்ன பழுவேட்டர் ஐயருடைய கை அவருடைய உடைவாளை நாடியது. இளவரசர் ஒருவேளை பாதாள சிறைக்கு அனுப்பப்படுவாரா என்று கேட்ட வீரனை ஒரே வெட்டில் வெட்டி கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு நொடி எண்ணினார். உடனே அந்த கோபத்தை சமாளித்துக் கொண்டு உரத்த குரலில் சிரித்தார். இவன் கேட்ட கேள்வி உங்கள் காதிலெல்லாம் விழுந்ததல்லவா? இளவரசர் பாதாள சிறைக்கு அனுப்பப்படுவாரா என்று கேட்கிறான். நல்லது, இளவரசரை சிங்காதனத்தில் ஏற்றி முடிசூட்டுவதோ பாதாள சிறைக்கு அனுப்புவதோ என்னுடைய அதிகாரத்தில் இல்லை. சக்கரவர்த்தியின் விருப்பத்தின்படி நடக்கும். இளவரசரை பாதாள சிறைக்கு கொண்டு போவதா இருந்தாலும் இந்த வழியாகத்தான் கொண்டு போக வேண்டும். அப்போது நீங்கள் அவரை பார்த்து கொள்ளலாம் என்று காலாந்தக கண்டர் கண்களில் கனல் பறக்க கூறிவிட்டு அரண்மனை பக்கம் திரும்பினார். வீரர்கள் மீண்டும் கோஷமிட்டதையும் பொருள்படுத்தாமல் அரண்மனை முன்வாசலை நோக்கி சென்றார். அங்கே வாசற்படிக்கு அருகில் பூங்குழலி தன்னந்தனியாக நின்று கொண்டிருப்பதை கண்டார். பெண்ணே, நீ ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? உன்னை உள்ளே வர வேண்டாம் என்று தடுத்து விட்டார்களா என்று கேட்டார். ஐயா, என்னை யாரும் தடுக்கவில்லை. நானாகவே நின்று விட்டேன். வெகு நாட்களாக பிரிந்திருந்த தாயும் மகனும் சந்திக்கும் வேளையில் எனக்கு என்ன அங்கே வேலை? போகட்டும், நீயாவது சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறார் என்று நம்புகிறாயே, அந்த மட்டில் சந்தோஷம். ஐயா, நம்புவது மட்டுமில்லை, சக்கரவர்த்தி சௌக்கியமா இருப்பதை கண்ணாலேயே பார்த்துவிட்டுத்தான் திரும்பி வந்தேன். அதோ நிற்கிறார்களே அந்த வேளக்கார படையினரிடம் நீ பார்த்ததை சொல். அவர்கள் சந்தேகப்படுவதாக தோன்றுகிறது. தளபதி, அவர்களுடைய சந்தேகத்துக்கு இந்த நிமிடம் வரையில் ஆதாரம் இல்லை. அடுத்த நிமிடம் அது உண்மையாகாது என்று யார் சொல்ல முடியும்? பெண்ணே, நீயும் சேர்ந்து என்னை கலவரப்படுத்த பார்க்கிறாயா? உங்கள் எல்லோருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டார். தளபதி, என்னை பலர் பைத்தியம்
பைத்தியம் என்று சொல்வதுண்டு. நானே என்னை பைத்தியம் என்று சொல்லிக் கொள்வதும் உண்டு. ஆனால் இந்த பைத்தியத்தின் யோசனையை கேட்டபடியினால்தான் இன்று இளவரசர் இந்த கோட்டைக்குள் அபாயம் இன்றி புக முடிந்தது. சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் போதே அவரை சந்திக்கவும் முடிந்தது. இது என்ன, சக்கரவர்த்தியின் உயிருக்கு நீயும் கெடு வைத்திருக்கிறாய் போலிருக்கிறதே. மூட ஜனங்களும் முட்டாள் ஜோசியர்களும் உளர்ப்பதை கேட்டு நீயும் இதற்றையா, அல்லது உனக்கு வேறு ஏதேனும் தெரியுமா? தளபதி, ஜனங்களும் ஜோதிடர்களும் மட்டும் தானா கெடு வைத்திருக்கிறார்கள்? தங்கள் தமையனார் சொல்லி அனுப்பிய செய்தியை சற்று முன் கேட்டீர்களே, அது உண்மையென்று என்ன நிச்சயம் என்றார் காலாந்தக கண்டர். தளபதி, கொடும்பாளூர் இளவரசி எதற்காக பொய் சொல்ல வேண்டும்? யார் கண்டது அடுத்தாற்போல் சிங்காதனம் ஏறி பட்ட மகிழ்ச்சியாகும் ஆசை இருக்கலாம். தளபதி, நானும் அப்படித்தான் எண்ணி இருந்தேன். இளவரசி இன்று காலையில் செய்த சபதத்தை கேட்ட பிறகு என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன் என்றாள் பூங்குழலி. பெண்ணே, ஒருவேளை உனக்கே அத்தகைய ஆசை இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு சின்ன பழுவேட்டரையர் லேசாக நகைத்தார். தளபதி, உண்மையில் நான் பைத்தியக்காரிதான், தங்களிடம் பேச நின்றேன் அல்லவா என்று கூறிவிட்டு பூங்குழலி திரும்பி போக முயன்றாள். காலாந்தக கண்டரிடம் உடனே ஒரு மாறுதல் காணப்பட்டது. பெண்ணே, கோபித்துக் கொள்ளாதே, நீ சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு போ என்றார். பூங்குழலி மறுபடியும் திரும்பி, ஆம், சொல்லத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் பின்னால் நானும் வருத்தப்படுவேன், தாங்களும் வருந்தும்படி நேரிடும். ஐயா, சக்கரவர்த்தியின் உயிருக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்தால் நாடு நகரமெல்லாம் தங்கள் மீது தான் பழி சொல்லும். தங்களுடைய வீரர்கள் கூட சொல்வார்கள். பூங்குழலி இவ்வாறு சொல்லியதும் சின்ன பழுவேட்டரையரின் முகம் சுருங்கியது. அப்படி ஏதாவது நேர்ந்துவிட்டால் மற்றவர்கள் பழி சொல்லும் வரையில் காத்திருக்க மாட்டேன். பழி சொல் காதில் விழுவதற்குள்ளே என் உயிர் பிரிந்துவிடும். இந்த வேளக்கார படையினர் துர்கா பரமேஸ்வரி கோயிலில் சத்தியம் செய்த போது எல்லோருக்கும் முதலில் சத்தியம் செய்து வழிகாட்டியவன் நான் என்றார் சின்ன பழுவேட்டரையர். தளபதி, அதில் என்ன பயன்? சோழ ராஜ்யம் சக்கரவர்த்தியையும் இழந்து ஒரு மகா வீரரையும் இழந்துவிடும். அதை காட்டிலும் முன்ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதல்லவா? பெண்ணே, நான் முன்ஜாக்கிரதையாக இல்லை என்றா சொல்கிறாய்? இதோ இந்த அரண்மனையை சுற்றி இவ்வளவு வீரர்கள் கண் கொட்டாமல் நின்று காத்து வருகிறார்களே, எதற்காக? முதன் மந்திரி அனிருத்தர் கூட நான் அறியாமல் அரண்மனைக்குள்ளே போக முடியாது, தெரியுமா? தளபதி, தெரியும். ஆனால் அரண்மனைக்கு உள்ளே இருந்தும் அபாயம் வரலாம் அல்லவா? என்ன பிதற்றல்! அரண்மனை பெண்கள் சக்கரவர்த்திக்கு விஷம் கொடுத்து கொன்று விடுவார்கள் என்று சொல்கிறாயா? அல்லது ஒருவேளை இப்போது இளவரசருடன் உள்ளே போனாலே அந்த கொடும்பாளூர் பெண்ணின் மீது சந்தேகப்படுகிறாயா என்று கேட்டார் சின்ன பழுவேட்டரையர். தெய்வமே, அந்த சாது பெண்ணின் மீது சந்தேகப்படுகிறவர்களுக்கு நல்ல கதி கிடைக்காது. அவளுக்கு அவ்வளவு சாமர்த்தியமும் இல்லை. ஐயா, இந்த அரண்மனைக்குள் வருவதற்கு சுரங்கப்பாதை ஒன்று இருக்கிறதல்லவா? சின்ன பழுவேட்டரையர் திடுக்கிட்டு, பெண்ணே, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எப்படி தெரியும்? 3-4 பேரை தவிர அந்த பாதையை பற்றி யாருக்கும் தெரியாதே. தெரிந்தவர்கள் உயிரோடு திரும்பி போக முடியாதே என்று பரபரப்புடன் கேட்டார். தளபதி, அதை பற்றி இன்று அதிகாலையிலே தான் நான் தெரிந்து கொண்டேன். அங்கே கையில் கூறிய எரிவேலுடன் பாண்டிய நாட்டு சதிகாரன் ஒருவன் ஒளிந்து கொண்டிருப்பதையும் பார்த்தேன். கடவுளே, இது என்ன பயங்கரமான வார்த்தை சொல்கிறாய்? அந்த பாதை எங்கே போய் முடிகிறது என்று தெரியுமா? தளபதி, பொக்கிஷ நிலவரை வழியாக போகிறது என்றாள் பூங்குழலி. ஓஹோ, நீ சொல்வது உண்மையாக இருக்கலாம். மனித பெண் உருக்கொண்ட அந்த மாயமோகினியின் வேலைதான் இது. என் தமையன் அடிமை கொண்ட பெண் பேயின் வேலைதான் இது. ஐயோ, எத்தனை தடவை நான் எச்சரித்தேன். பெண்ணே, நீ சொல்வது சத்தியமா? நீயே பார்த்தாயா? அந்த பாதை இருக்கும் இடம் உனக்கு எப்படி தெரிந்தது? தளபதி, என் அத்தை இன்று காலையில் அழைத்து போன போது தெரிந்தது. பெண்ணே, அவள் யார் உன் அத்தை? ஐயா, முதன் மந்திரியின் கட்டளையின் காரணமாக தாங்கள் அனுப்பிய பல்லக்கில் கோடிக்கரையில் இருந்து கொண்டு வர பட்டவள் தான் என் அத்தை. நான் உடனே பெரிய பழுவூர் அரண்மனைக்கு போய் வேண்டிய ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன். தளபதி, நான் இந்த பக்கத்து முனையில் நின்று பாதுகாத்துக் கொள்கிறேன். உன்னை நான் எப்படி நம்புவது? நீ அந்த பாண்டிய நாட்டு சதிகாரர்களுக்கு உடந்தையானவள் இல்லை என்பது என்ன நிச்சயம்? என்னை போக்கு காட்டி ஏமாற்றி விடுவாயோ? தளபதி, அப்படியானால் என்னுடன் தாங்களும் வாருங்கள். ஒரு தீவர்த்தி எடுத்துக்கொண்டு வாருங்கள். 2 பேருமாக போய் பார்ப்போம். போகும்போது எனக்கு தெரிந்த மற்ற விவரங்களையும் சொல்கிறேன் என்றாள் பூங்குழலி. சின்ன பழுவேட்டரையர் உடனே வாசற் பக்கம் சென்ற தமது வீரர்களில் சிலரை அழைத்து அவர்களிடம் ஏதோ சொன்னார். அவர்கள் பழுவூர் அரண்மனைக்கு போகிறார்கள் என்று பூங்குழலி யூகித்துக் கொண்டாள். வீரர்களில் ஒருவன் கையில் பிடித்திருந்த தீவர்த்தியை கோட்டை தளபதி வாங்கி கொண்டு வந்தார். பெண்ணே, வழிகாட்டி செல். நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா என்று
பார்த்து விடுகிறேன் என்றார் காலாந்தக கண்டர். அப்போதும் சின்ன பழுவேட்டர் ஐயரின் மனதில் பூங்குழலியை பற்றி சந்தேகம் தீரவில்லை. இந்த பெண் பொய்யும் புனைச்சுருட்டும் சொல்லி தன்னை ஏமாற்ற பார்க்கிறாளோ என்னமோ, சுரங்க பாதையை பற்றி தன் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறாளோ என்னமோ, அதன் வழியாக கொடும்பாளூர் ஆட்களை கோட்டைக்குள் விடுவதற்கு இது ஒரு சூழ்ச்சியோ என்னமோ. அப்படியெல்லாம் தன்னை எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. இவள் அத்தகைய உத்தேசத்துடன் தன்னை அழைத்து போனால் இவளுக்கு சரியான தண்டனை விதிக்க வேண்டும். பெரிய பழுவேட்டர் ஐயரை போல் நான் ஏமாந்து விடுவேனா? எல்லாவற்றுக்கும் இவள் முன்னால் போகட்டும். சுரங்க பாதை இவளுக்கு தெரியும் என்பது உண்மைதானா என்று முதலில் தெரிந்து கொள்ளலாம். பிறகு அங்கே சதிகாரர்கள் ஒளிந்திருப்பது உண்மைதானா என்றும் அறியலாம். அது உண்மையா இருந்தால் கடவுளே, எத்தகைய ஆபத்து! நல்ல வேளையாக அதை தடுப்பதில் கஷ்டம் ஒன்றும் இல்லை. பொந்தில் ஒளிந்திருக்கும் நரியை பிடிப்பது போல் பிடித்து கொன்று விடலாம். இவ்வாறு எண்ணமிட்டுக் கொண்டு சின்ன பழுவேட்டர் ஐயர் பூங்குழலிக்கு பின்னால் நடந்தார். அவளுடைய நடையில் இருந்த வேகத்தை குறித்து அதிசயப்பட்டார். பூங்குழலியின் உள்ள பரபரப்பு அப்போது உச்ச நிலையை அடைந்திருந்தது. அதற்கு தகுந்தாற்போல் அவளுடைய நடையும் வேகமா இருந்தது. அதே சமயத்தில் பூங்குழலியின் மனதில் பல்வேறு எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருந்தன. பூங்குழலியின் வாழ்க்கையில் சில காலமாகவே அபூர்வமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் அன்றைக்கு நிகழ்ந்ததை போல் அதற்கு முன் என்றும் நடந்ததில்லை. சக்கரவர்த்தியின் அரண்மனையில் அதிகாலையில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது பூங்குழலியை அத்தை தொட்டு எழுப்பினாள். அவர்கள் படுத்திருந்த அந்த புறத்தின் மேல் மச்சு பலகணியில் கொடூரமான முகம் ஒன்று தெரிந்தது. உடனே அது மறைந்தது. மந்தாகினி சத்தம் செய்யாமல் எழுந்து பூங்குழலியையும் அழைத்துக் கொண்டு மூடி கிடந்த சிற்ப மண்டபத்துக்குள் சென்றாள். மேல்மச்சு பலகணியில் பார்த்த அதே பயங்கரமான முகம் ராவணனுடைய தலைகளுக்கும் அவன் கைகளால் தாங்கிக் கொண்டிருந்த கைலங்கிரிக்கும் நடுவில் ஒரு நொடி தெரிந்து மறைந்தது. மந்தாகினி தேவியும் பூங்குழலியும் அந்த சிலையின் அருகில் சென்று பார்த்தார்கள். ராவணன் தலைகளுக்கு இடையே சுரங்க வழி ஒன்று ஆரம்பமாகி செல்கிறது என்று பூங்குழலி அறிந்தாள். மந்தாகினி தேவி முதலிலும் பூங்குழலி அவளை தொடர்ந்தும் அந்த சுரங்க பாதையில் இறங்கி சென்றார்கள். பூங்குழலிக்கு முதலில் கண்ணே தெரியவில்லை. அத்தகைய இருள் சுரங்க பாதையில் குடிக்கொண்டிருந்தது. அத்தையின் கையை பிடித்துக் கொண்டு தட்டு தடுமாறி போனாள். பாதையில் இருந்து சில படிகள் ஏறியதும் ஒரு மண்டபத்துக்குள் இருவரும் வந்து விட்டதாக தோன்றியது. கையினால் தடவி பார்த்து கொண்டு தூண்களிலும் சுவர்களிலும் முட்டிக் கொள்ளாமல் போவதே கஷ்டமா இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் மேனே எங்கிருந்தோ சிறிய பலகணிகளின் வழியாக சொற்ப வெளிச்சம் வர தொடங்கியதும் பொழுது நன்றாய் புலர்ந்திருக்க வேண்டும் என்று பூங்குழலி யூகித்தாள். அத்துடன் அவர்கள் சுற்றி அலைந்து கொண்டிருப்பது பொக்கிஷ நிலவரை என்பதையும் தெரிந்து கொண்டாள். ஆனால் மந்தாகினி அத்தை எந்த மனிதனை தேடிக்கொண்டு வந்தாளோ அவன் அகப்படுவான் என்று தோன்றவில்லை. இருள் சூழ்ந்த அந்த நிலவரையில் ஒளிந்து கொள்வதற்கு எத்தனையோ இடங்கள். அவன் எங்கே ஒளிந்திருக்கிறானோ அவனை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அவன் நம்மை கண்டுபிடித்து பின்புறமாக வந்து குத்தி கொன்றாலும் கொன்றுவிடலாம். இந்த நிலவரையில் கேள்வி முறை ஒன்றும் இல்லை. பூங்குழலி இப்படி எண்ணமிட்டு கொண்டிருந்த போது மந்தாகினி அவளுடைய அபூர்வமான குரலில் மானிட குரல் என்றோ பிராணியின் குரல் என்றோ கண்டுபிடிக்க முடியாத குரலில் கூச்சலிட்டாள். அதை தொடர்ந்து பயம் நிறைந்த ஒரு மனித குரல் ஓலமிட்டது. நிழல் போன்ற உருவம் ஒன்று தடதடவென்று ஓடியது. பலகணியில் முகத்தை காட்டிய மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று பூங்குழலி தீர்மானித்துக் கொண்டாள். அத்தையின் குரலை கேட்டு அவன் பேயோ பிசாசோ என்று பயந்து ஓடுகிறான் என்று பூங்குழலி அறிந்தாள். இந்த எண்ணம் அவளுக்கு சிரிப்பை உண்டாக்கியது. சிறிது நேரத்துக்கெல்லாம் ஒரு முறை மீண்டும் மந்தாகினி அத்தை அந்த மாதிரி குரல் கொடுத்து அந்த மனிதனை அங்கும் இங்கும் தெரிக்கட்டு ஓடி அலையும்படி செய்தாள். கடைசியாக அவன் ஓடி போய் மரக்கதவு ஒன்றில் மோதி கொண்டான். பிறகு அந்த கதவை தடதடவென்று தட்டினான். பின்னர் கதவு திறந்தது. திறந்த இடத்தில் பெண் ஒருத்தி நிற்பது தெரிந்தது. அவளிடம் அந்த மனிதன் ஏதோ கூறினான். அந்த பெண் சிறிது தயங்கியதாகவும் அந்த மனிதன் அவளை பயமுறுத்தியதாகவும் தோன்றியது. பிறகு அவள் திரும்பி போனாள். மனிதன் கதவின் அருகில் நின்று எட்டி பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பெண் கையில் ஒரு விளக்குடன் வந்து சேர்ந்தாள். பின்னர் இருவரும் நிலவரைக்குள் நுழைந்தார்கள். மந்தாகினி பூங்குழலியின் கையை பிடித்து அழைத்து சென்று ஒரு பெரிய தூணின் மறைவில் நின்று கொண்டாள். விளக்கு வெளிச்சத்தில் அந்த மனிதனுடைய முகத்தோற்றத்தை அவர்கள் நன்றாக பார்த்து கொண்டார்கள். அந்த மனிதனும் விளக்கு கொண்டு வந்த பெண்ணும் நிலவரையின் உள்பகுதிக்கு சென்றார்கள். பேயாவது பிசாசாவது நன்றாக பயந்து போயிருக்கிறாய். இவ்வளவு பயந்தவன் இந்த மாதிரி காரியத்துக்கு ஏன் வர வேண்டும் என்று அந்த பெண் கேட்டது பூங்குழலியின் காதில் நன்றாக விழுந்தது. எந்த மாதிரி காரியம் என்பது அவ்வளவு நன்றாக பூங்குழலிக்கு விளங்கவில்லை. நிலவரைக்குள்ளே அவர்கள் விளக்குடன் மறைந்ததும் மந்தாகினி பூங்குழலியை கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் திறந்திருந்த கதவின் வழியாக வெளியேறினாள். நடைபாதையை குறுக்கே நடந்து
ஒரு பெரிய தோட்டத்துக்குள் அவர்கள் சென்றார்கள். அங்கே ஓரிடத்தில் மந்தாகினி பூங்குழலியிடம் தான் சொல்ல வேண்டியதை சைகை பாஷையினால் தெரிவித்தாள். என்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது. நான் கடைசியாக கண்ணை மூடுவதற்குள்ளே இளவரசனை ஒரு முறை பார்க்க வேண்டும். நீ போய் இந்த செய்தியை சொல்லி அவனை கையோடு அழைத்து வர வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. பூங்குழலி அவளுடைய அத்தையிடம் கொண்டிருந்த அன்பு எல்லையற்றது. அந்த மாதிரி சமயத்தில் அத்தையை விட்டுவிட்டு போகவும் பூங்குழலிக்கு மனம் வரவில்லை. அவள் வார்த்தையை தட்டவும் இயலவில்லை. எனினும் அதே சமயத்தில் பொன்னியின் செல்வரை பார்ப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் என்னும் எண்ணம் அவளை உடனே ஒரு முடிவுக்கு வரும்படி செய்தது. அத்தையிடம் விடை பெற்றுக் கொண்டு சென்றாள். தோட்டத்தின் மதில் ஏறி குதித்து அப்பால் சென்று தஞ்சை நகரின் கோட்டை வாசலை அடைந்தாள். அங்கே ஆழ்வார்க்கடியானை சந்தித்தாள். அவனும் முதன் மந்திரியின் ஆணையினால் பொன்னியின் செல்வரை பார்ப்பதற்கு போவதாக அறிந்தாள். அந்த வீர வைஷ்ணவனுடைய உதவியினால் அவளுடைய பிரயாணமும் சௌகரியமாக நடந்தது. அன்றைக்கு அதிர்ஷ்டம் நெடுகிலும் பூங்குழலியின் பக்கம் இருந்தது. குழந்தை ஜோதிடர் வீட்டின் வாசலில் இளைய பிராட்டியின் ரதத்தை அவர்கள் கண்டார்கள். இளவரசரை பற்றி குந்தவை தேவிக்கு ஏதேனும் செய்தி தெரிந்திருக்கலாம் என்று எண்ணி விசாரிப்பதற்காக ஜோதிடர் வீட்டில் நுழைந்தார்கள். அங்கே பெரிய பழுவேட்டர் ஐயரின் வாய்மொழியினால் பாண்டிய நாட்டு சதிகாரர்களை பற்றி அறிய நேர்ந்தது. பொக்கிஷ நிலவரையில் ஒளிந்திருந்தவன் அந்த சதிகாரர்களில் ஒருவன் தான் என்பதை பூங்குழலி நிச்சயித்துக் கொண்டாள். இளவரசருக்கும் சதிகாரர்களினால் அபாயம் ஏற்படலாம் என்று அறிந்ததும் அந்த வேதனை அதிகரித்தது. மேலும் இளவரசி வானதியை காப்பாற்ற போன இடத்தில் இளவரசரை சந்திக்க முடிந்தது. எல்லாவற்றையும் விட இளவரசரை பூங்குழலி சந்தித்தது மிகவும் சந்தோஷத்தை அளித்தது. தற்பூருக்கு போவது பற்றி பூங்குழலியின் யோசனையை இளவரசர் ஏற்றது மிகவும் சந்தோஷத்தை அளித்தது. இலங்கையில் தம்மை தெரியப்படுத்தி கொள்ளாமல் யானை பாகனை போல் இளவரசர் யாத்திரை செய்வது உண்டு என்பதை அவள் அறிந்திருந்தாள். அங்கே சேனாதிபதியையும் படைவீரர்களையும் அவர் பிரிந்து தன்னை மட்டும் யானை மேல் ஏற்றி கொண்டு கடற்கரைக்கு விரைந்து வந்ததையும் அவள் மறந்துவிடவில்லை. எனவே இச்சமயமும் இளவரசர் அதே முறையை கடைபிடித்தால் நல்லது என்றும் அவர் தனியாக போனால் தஞ்சை கோட்டைக்குள் போக இயலாது என்றும் தன்னையும் வானதியையும் அழைத்து போனால் யானை பாகன் என்று எண்ணி விட்டு விடுவார்கள் என்றும் சொன்னாள். சமுத்திரகுமாரி, நல்ல யோசனை சொன்னாய். ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு முதன் மந்திரியாக இருக்க நீ தகுந்தவள் என்று இளவரசர் கூறிய மொழிகளை நினைத்து நினைத்து அவள் உள்ளம் பூரித்தது. ஆனால் இவ்விதம் பூங்குழலி நினைத்தபடியே எல்லாம் நடந்திருந்தோம் என்ன உபயோகம்? பூங்குழலி எதிர்பார்த்தபடி மந்தாகினி அத்தை சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் இல்லை. அவளை பற்றி அங்கே யாரிடமும் விசாரிக்கவும் இல்லை. என்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்று அத்தை சைகையால் அறிவித்ததை எண்ணிய போதெல்லாம் பூங்குழலியின் நெஞ்சு பகீர் என்றது. இவ்வளவு சிரமம் எடுத்து சாதுரியமாக பேசி இளவரசரை இங்கே அழைத்து வந்திருந்து என்ன பயன்? அத்தையை காணவில்லையே. பூங்குழலியின் நெஞ்சு துடி துடித்தது. நிலவரையிலேயே இன்னும் இருக்கிறாளோ என்று தோன்றியது. ஒருவேளை அந்த பாதக சதிகாரனால் அங்கேயே கொல்லப்பட்டிருப்பாளோ என்று எண்ணிய போது பூங்குழலியின் நெஞ்சு பிளந்தே போனது. சுரங்கப்பாதை வழியாக நிலவரைக்குள் போய் பார்க்க விரும்பினாள். ஆனால் அரண்மனையில் அப்போது இளவரசரின் வரவு காரணமாக ஒரே கோலாகலமா இருந்தது. குறுக்கும் நெடுக்குமாக பெண்கள் போவதும் வருவதுமா இருந்தார்கள். கூட்டம் கூட்டமாக வந்து சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையை எட்டி பார்ப்பதும் போவதுமாக இருந்தார்கள். இதற்கிடையில் தான் மட்டும் அந்த பழைய சிற்ப மண்டபத்துக்கு தனியாக போவதை யாராவது பார்த்தால் என்ன நினைத்து கொள்வார்கள்? அந்த சதிகாரன் ஒருவேளை இன்னமும் அங்கே இருந்தால் தான் அவனிடம் தனியாக போய் அகப்பட்டுக் கொள்வதும் நல்லதல்ல. எத்தனையோ நெஞ்சு துணிவுள்ள பூங்குழலிக்கு அந்த இருளடந்த பொக்கிஷ நிலவரை சிறிது பயத்தை அளித்தது. ஆகையினாலேயே சின்ன பழுவேட்டர் ஐயரிடம் சொல்லி அவரையும் அழைத்து கொண்டு போய் நிலவரையில் தேடி பார்க்க தீர்மானித்தாள். காலாந்தக கண்டரோடு வாதம் செய்து அவர் மனதை திருப்பி அழைத்து போவதற்கு சிறிது அவகாசம் ஆகிவிட்டது. அதை நினைத்துத்தான் அவள் இப்போது மிக விரைவாக நடந்தாள். விரைவில் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று பூங்குழலியின் உள்ளுணர்ச்சி கூறியது. அதனால் தனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் பாதகமில்லை, அத்தைக்கு ஒன்றும் நேரக்கூடாதென்று மனப்பூர்வமாக விரும்பினாள். சிற்ப மண்டபத்துக்குள் செல்லும் சமயத்தில் அரண்மனை மாடத்தில் இருந்து ஏதோ கரிய நிழல் விழுவது போல் இருந்தது. சுவர் ஓரமாக ஓர் உருவம் போவது போலவும் இருந்தது. அவை உண்மையா அல்லது பிரம்மையா என்று பார்த்து தெளிவதற்காக சற்று நின்றாள். பெண்ணே, ஏன் நிற்கிறாய்? போய் வெளிப்பட்டு விடுமே என்று பயப்படுகிறாயா என்று சின்ன பழுவேட்டர் ஐயர் கூறியது காதில் விழுந்ததும் மேலே விரைந்து நடந்தாள். சிற்ப மண்டபத்துக்குள் சென்றதும் ராவணன் தலைகளுக்கும் கைலையங்கிரிக்கும் நடுவில் இருந்த துவார வாசலை பூங்குழலி சின்ன பழுவேட்டர் ஐயருக்கு சுட்டி காட்டினாள். சரிதான், இறங்கு முதலில் என்றார் கோட்டை தளபதி. எதனை
எதனாலேயோ பூங்குழலிக்கு தயக்கம் உண்டாகியது. அவள் உடம்பு நடுங்கியது. அதே சமயத்தில் கிரீச் என்று அமானுஷ்யமான குரல் ஒன்று ஓலமிடும் சத்தம் கேட்டது. அது தன்னுடைய அத்தை மந்தாகினியின் குரல் என்பதை உடனே உணர்ந்து கொண்டாள். அந்த ஓல குரல் அரண்மனைக்குள்ளே சக்கரவர்த்தி படுத்திருக்கும் அறையிலிருந்து வருகிறது என்பதையும் அறிந்தாள். உடனே அவளுடைய தயக்கம் தீர்ந்துவிட்டது. சின்ன பழுவேட்டரையரை சிறிதும் பொருட்படுத்தாமல் அரண்மனை அந்த புறத்தை நோக்கி விரைந்து ஓடினாள். மீண்டும் அந்த பயங்கர ஓல குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. சக்கரவர்த்தி படுத்திருந்த அறைக்குள் அவள் சென்ற போது அங்கே தோன்றிய காட்சி அவள் உள்ளத்தில் பெரிய சித்திர காட்சியை போல் பதிந்தது. சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்த வண்ணம் தமது அருமை குமாரன் அருள்மொழியின் கைகளை தமது கைகளால் பிடித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் இருவருக்கு முன்னால் மந்தாகினி அத்தை நின்று ஓலமிட்டாள். ஒரு பக்கத்தில் வானதியும் அவளை மருமகளாக பெறுவதற்கிருந்த மலையமான் மகளும் நின்று கொண்டிருந்தார்கள். எல்லோரும் வெறி கொண்டவள் போல் கூச்சலிட்ட மந்தாகினியை பார்த்து கொண்டிருந்தார்கள். மேல் மண்டபத்தின் முகப்பில் இருந்து பாய்ந்து வந்த கூறிய வேலை அவர்களில் யாரும் கவனிக்கவில்லை. பூங்குழலி தன் அத்தையை நோக்கி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்றாள். பூங்குழலி மந்தாகினி அத்தையின் அருகில் பாய்ந்து செல்வதற்குள் மேலே இருந்து எறியப்பட்ட வேல் அத்தையின் விழாவில் பாய்ந்து விட்டது. மற்றொரு முறை பயங்கரமாக ஓலமிட்டுவிட்டு மந்தாகினி கீழே விழுந்தாள். அதே சமயத்தில் அந்த அறையில் இருந்த அத்தனை பேருடைய குரல்களில் இருந்தும் பரிதாப ஒலிகள் கிளம்பின. பூங்குழலியை போலவே மற்றவர்களும் தரையில் விழுந்த மாதரசியை நோக்கி ஓடி வர ஆயத்தமானார்கள். அந்த சமயம் மேல் மாடத்திலிருந்து தடதடவென்று சத்தம் கேட்டது. சில மண்பாண்டங்கள் கீழ் நோக்கி பல திசைகளிலும் எறியப்பட்டன. அவற்றில் ஒன்று சக்கரவர்த்தியின் அருகில் சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த தீபத்தின் மீது விழுந்தது. தீபம் அணைந்தது. அறையில் உடனே இருள் சூழ்ந்தது. பிறகு சிறிது நேரம் அந்த அந்தப்புற அறையிலும் அதை சுற்றியுள்ள நீண்ட தாழ்வாரங்களிலும் ஒரே குழப்பமா இருந்தது. திடுதிடுவென்று மனிதர்கள் அங்கும் இங்கும் வேகமாக ஓடும் காலடி சத்தங்கள் கேட்டன. விளக்கை கொண்டு வாருங்கள் என்று சின்ன பழுவேட்டரையர் கர்ஜனை குரலில் அலறினார். ஐயோ என்று ஒரு பெண் குரல் அலறும் சத்தம் கேட்டது. அது மகாராணியின் குரல் போல் இருக்கவே எல்லோருடைய நெஞ்சங்களும் திடுக்கிட்டு உடல்கள் பதறின. இத்தகைய குழப்பத்துக்கிடையே பூங்குழலி அவளுடைய அத்தை மந்தாகினி விழுந்த இடத்தை குறிவைத்து ஓடி அடைந்தாள். அத்தையை அவளுக்கு முன் யாரோ தூக்கி மடியின் மேல் போட்டுக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். இதயத்தை பிளக்கும்படியான சோக குரலில் விம்மும் குரலும் அழுகை குரலும் சேர்ந்து பூங்குழலியின் காதில் விழுந்தன. வாசற்படிக்கருகில் யாரடா அவன், ஓடாதே நில் என்று சின்ன பழுவேட்டரையர் கூச்சலிட்டார். ஓடியவன் யாராயிருக்கும் என்று பூங்குழலி யூகித்துக் கொண்டாள். அந்த சமயம் 2 பணிப்பெண்கள் தீபங்களுடன் வந்து அந்த அறையில் பிரவேசித்தார்கள். தீப வெளிச்சத்தில் தோன்றிய காட்சி யாருமே எதிர்பார்க்க முடியாத அதிசய காட்சியா இருந்தது. 3 வருஷங்களாக காலை ஊன்றி நடந்தறியாமல் இருந்த சக்கரவர்த்தி கால்களின் சக்தியை அடியோடு இழந்து விட்டிருந்த சுந்தர சோழ மன்னன் தான் படுத்திருந்த கட்டிலிருந்து இறங்கி நடந்து வந்து மந்தாகினியின் அருகில் உட்கார்ந்திருந்தார். அவர் அருகில் இளவரசரும் இருந்தார். மந்தாகினியின் விழாவில் ஒரு பக்கத்தில் பாய்ந்து இன்னொரு பக்கம் வெளிவந்திருந்த வேலின் முனையிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி படுத்திருந்த கட்டிலின் அருகில் மலையமான் மகள் வானமாதேவி காணப்பட்டாள். அவளுக்கு அருகில் சக்கரவர்த்தி தலை வைத்து சாய்ந்திருந்த தலையணையில் ஒரு கூரிய கத்தி செருகப்பட்டிருந்தது. விளக்கு வந்ததும் மகாராணி கட்டிலை வெறிக்க பார்த்துவிட்டு கரை காணாத அதிசயம் ததும்பிய கண்களினால் சக்கரவர்த்தி கீழே உட்கார்ந்திருந்ததை பார்த்தாள். அப்போது பொன்னியின் செல்வர் மந்தாகினியின் தலையை மெல்ல மெல்ல தூக்கி சக்கரவர்த்தியின் மடியில் வைத்தார். இளவரசர் அருள்மொழிவர்மரின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியோ விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார். இவ்வளவையும் பூங்குழலி ஒரு நொடி நேர பார்வையில் பார்த்தாள். மறுநொடியே அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒருவாறு யூகித்து தெரிந்து கொண்டாள். மேலே இருந்து வேலை எறிந்தவன் அதை ஊமை ராணி தடை செய்து விட்டதை கவனித்திருக்கிறான். உடனே மேலே இருந்த தட்டுமுட்டு சாமான்களை எடுத்தறிந்து விளக்கை அணைத்திருக்கிறான். அப்போது ஏற்பட்ட இருட்டில் கீழே குதித்து இறங்கி சக்கரவர்த்தி கட்டிலில் படுத்திருப்பதாக எண்ணி கத்தியினால் குத்திவிட்டு ஓடியிருக்கிறான். சக்கரவர்த்திக்கு ஆபத்து என்று அறிந்து கட்டிலின் அருகில் ஓடிய மகாராணியை தள்ளிவிட்டு போயிருக்கிறான். அப்போது தான் மகாராணி ஐயோ என்று கதறியிருக்கிறார்கள். பின்னர் அந்த சதிகாரன் வாசற்படியின் பக்கம் ஓடி அங்கே அந்த சமயம் பிரவேசித்துக் கொண்டிருந்த சின்ன பழுவேட்டரையரையும் தள்ளிவிட்டு ஓடி போயிருக்க வேண்டும். இவ்வளவையும் பூங்குழலி யூகித்து தெரிந்து கொண்டாள். இந்த பாதக செயலை செய்து தப்பி ஓடியவனை தொடர்ந்து போய் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் பூங்குழலியின் மனதில் ஒரு பக்கத்தில் உதயமாகியது. ஆனால் அதை காட்டிலும் தன் அத்தையின் இறுதி நெருங்கிவிட்டது என்ற நினைவு பூங்குழலியின் உள்ளத்தில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கியது. ஆகையால் மந்தாகினி சக்கரவர்த்தியின் மடியில் தலை வைத்து படுத்திருப்பதையும் பொருட்படுத்தாமல் அவள் அருகில் சென்று மண்டியிட்டு உட்கார்ந்து கதறி
கதறினாள். ஐயோ அத்தை, நீங்கள் சொன்னது உண்மையாகி விட்டதே. பாவி, நான் உங்களை தனியாக விட்டு போனேனே என்று அழுது புலம்பினாள். ஆனால் மந்தாகினியோ அவள் இருந்த பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. மந்தாகினியின் கண்கள் சக்கரவர்த்தியின் திருமுகத்தை ஆவலுடன் அண்ணாந்து பார்த்த வண்ணம் இருந்தன. மந்தாகினியின் கரத்தை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருந்த இளவரசர் மீதும் அவளுடைய கவனம் செல்லவில்லை. பூங்குழலி மேலும் புலம்ப தொடங்கிய போது இளவரசர் தமது விம்மலை அடக்கிக் கொண்டு, சமுத்திரகுமாரி, இது என்ன? உன்னை நீ மறந்து விட்டாயா? நீ இருக்கும் இடத்தை மறந்து விட்டாயா என்று சொல்லிக் கொண்டே எழுந்தார். பூங்குழலியும் சிறிது வெட்கமடைந்தவளாய் துயரத்தை அடக்கிக் கொண்டு எழுந்து நின்றாள். அரசே, எனக்கு என் அத்தையை தவிர இவ்வுலகில் யாரும் கதியில்லை என்று விம்மினாள். இளவரசர் தமது கண்ணில் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே, பூங்குழலி, அவள் உனக்கு அத்தை. ஆனால் எனக்கு என் பெற்ற தாயை காட்டிலும் பல மடங்கு மேலான தாய். என்னை அழைத்து வர சொல்லி உன்னை அனுப்பி வைத்தாள். ஆயினும் என் முகத்தை அவள் ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. இதன் காரணத்தை தாயா 30 வருடங்களுக்கு முன்னால் பிரிந்த என் தந்தை தாயும் இன்று அவர்களுக்கு மத்தியில் தடையாக நிற்பதற்கு நாம் யார் என்று கூறிட்டு மகாராணி உள்பட எல்லோரையும் ஒரு தடவை இளவரசர் கூர்ந்து பார்த்தார். மீண்டும் பூங்குழலியை நோக்கி, சமுத்திரகுமாரி, முன்னேயும் சில முறை எனக்கு நீ உதவி செய்திருக்கிறாய். அந்த உதவியெல்லாம் அவ்வளவு முக்கியமானவை அல்ல. இன்றைக்கு என் தாயும் தந்தையும் ஒன்று சேரும் காட்சியை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும்படி செய்தாய். இதை நான் என்றும் மறக்க மாட்டேன். சமுத்திரகுமாரி, உன் அத்தை இன்று எவ்வளவு மகத்தான புண்ணியத்தை கட்டி கொண்டாள் என்பதை எண்ணிப்பார். சதிகாரனுடைய கொலைவேல் என் தந்தை மேல் படாமல் காப்பாற்றினாள். அந்த வேலை தன் உடம்பில் பாயும்படியும் செய்து கொண்டாள். தன் உயிரை கொடுத்து சக்கரவர்த்தியின் உயிரை காப்பாற்றினாள். ஒரு முறையல்ல, 2 முறை அவரை காப்பாற்றினாள். உன் அத்தையின் மீது வேல் பாய்ந்ததை கண்டதும் 3 வருஷமாக சக்தி இழந்திருந்த என் தந்தையின் கால்களில் மீண்டும் சக்தி வந்தது. அவர் கட்டில் இருந்து எழுந்து வந்தார். அதனால் மறுபடியும் அவர் உயிர் தப்பியது. சதிகாரன் அவனுடைய குறி தப்பிவிட்டதாக எண்ணி விளக்கை அணைத்துவிட்டு கீழே குதித்து வந்து மீண்டும் அவனுடைய பாதக தொழிலை செய்ய பார்த்தான். ஆனால் சக்கரவர்த்தி எழுந்து வந்து விட்டதால் அவனுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. அதோ என்னை பெற்ற தாய் மலையமான் குமாரி கரை காணா வியப்புடன் நிற்பதை பார். உன் அத்தை மீது வேல் பாய்ந்ததை என்னை பெற்ற தாய் பார்த்தாள். மறுபடியும் அந்த கொலைக்காரன் தன் சதி தொழிலை செய்யலாம் என்று எண்ணி அவள் ஓடி வந்தாள். அத்தை செய்த உயிர் தியாகத்தை தானும் செய்ய வேண்டும் என்று எண்ணினாள். என் தந்தையை தன் உடலினால் மறைத்து அவர் மீது விழும் அடுத்த ஆயுதத்தை தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். சக்கரவர்த்தி அங்கேயே இருந்திருந்தால் என் தந்தை தாய் இருவரில் ஒருவர் இன்று இறந்திருப்பார்கள். சமுத்திரகுமாரி, உன் அத்தை இந்த சோழ குலத்துக்கும் சோழ நாட்டுக்கும் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறாள் என்பதை இப்போது உணர்ந்தாயா? சதிகாரனுடைய ஆயுதத்தினால் சக்கரவர்த்தி மாண்டிருந்தால் சோழ சாம்ராஜ்யம் சின்னா பின்னா பட்டு போய்விடும். பழுவேட்டரையர் குலத்துக்கு என்றும் மாறாத பழிசொல் ஏற்படும். தன் தந்தையின் உயிரையும் தாயின் உயிரையும் மட்டும் உன் அத்தை காப்பாற்றவில்லை, பழுவேட்டரையரின் குல பெயரையும் காப்பாற்றினாள். சோழ நாட்டுக்கே பெரும் விபத்து நேராமல் காப்பாற்றினாள். சோழ வம்சத்துக்கே குல தெய்வம் ஆனாள். பூங்குழலி, உன் அத்தைக்காக இனி நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட போவதில்லை. அவளுக்காக நீயும் அழ வேண்டியதில்லை. வேறு யாரும் துக்கப்பட வேண்டியதில்லை. இத்தகைய தெய்வ மரணம் யாருக்கு கிடைக்கும்? 30 வருடங்களாக பிரிந்திருந்த கணவருக்காக உயிரை கொடுக்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அவருடைய மடியிலே தலையை வைத்துக் கொண்டு நிம்மதியாக உயிரை விடும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று கூறிவிட்டு இளவரசர் மீண்டும் ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்த்தார். அந்த அறையிலும் வாசற்படி அருகில் நின்றவர்கள் அனைவரும் தம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்பதை பார்த்து கொண்டு இளவரசர் மேலும் கூற தொடங்கினார். பூங்குழலி, உன் அத்தை இறந்துவிட்டால் நீ அனாதையாகி விடுவா என்று அஞ்ச வேண்டாம். நீ இன்று செய்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். உன்னிடம் என்றென்றும் நன்றி உள்ளவனா இருப்பேன். நான் ஒரு வேளை மறந்துவிட்டாலும் சின்ன பழுவேட்டரையர் மறக்க மாட்டார். உன் அத்தையும் நீயும் இன்று அவருக்கு எத்தகைய உதவிகள் செய்தீர்கள்? சக்கரவர்த்தியின் மீது வேலோ கத்தியோ பாய்ந்திருந்தால் உலகம் என்ன சொல்லியிருக்கும்? தஞ்சை கோட்டை தளபதியான பழுவேட்டரையரையும் அந்த பாதக செயலுக்கு உடந்தை என்று தான் ஊரார் உலகத்தார் சொல்வார்கள். கோட்டை வாசலில் கொடும்பாளூர் வேளார் வேறு காத்திருக்கிறார். பழுவூர் குலத்தை அடியோடு ஒழித்து கட்டுவதற்கு அவருக்கு வேண்டிய காரணம் கிடைத்திருக்கும். இன்றைக்கு நான் உன்
உன் உதவியினால் கோட்டைக்குள் வராதிருந்தால் கோட்டை தளபதியின் மேல் எனக்கு கூடத்தான் சந்தேகம் உதித்திருக்கும். ஆகையால் சின்ன பழுவேட்டரையர் மற்ற எல்லோரையும் விட உன்னிடம் அதிக நன்றி செலுத்த வேண்டும். அவரிடம் நீ என்ன பரிசு கேட்டாலும் கொடுப்பார். அவருடைய சொத்திலே பாதியை கேட்டாலும் கொடுத்து விடுவார். இவ்வாறு இளவரசர் கூறிக்கொண்டே சின்ன பழுவேட்டரையரை பார்த்தார். அவருடைய கடமையை அவர் சரியாக நிறைவேற்றவில்லை என்பதை அவருக்கு உணர்த்த விரும்பியே இவ்வாறு பேசினார். அதை சின்ன பழுவேட்டரையர் அறிந்து கொண்டார் என்பதை அவருடைய முகத்தில் தோன்றிய வேதனை நன்கு எடுத்து காட்டியது. அவருடைய முகத்தில் சாதாரணமாக குடிக்கொண்டிருந்த கம்பீர தோற்றம் போய்விட்டது. யாரையும் லட்சியம் செய்யாத, எதற்கும் அஞ்சாத வீர பெருமிதத்தின் அறிகுறி இப்போது அந்த முகத்தில் இல்லவே இல்லை. போர்க்களத்தில் இருந்து புறமுதுகிட்டு ஓடி வந்த வீரன் ஒருவன் பலர் ஏசும்படியாக இந்த உயிரை காப்பாற்றிக் கொண்டு வந்ததில் என்ன பயன் என்று வெற்றி மாழ்கும் பாவனை அவருடைய முகத்தில் இப்போது காணப்பட்டது. இளவரசர் முதலில் கூறியதையெல்லாம் கேட்டு உள்ளமும் உடலும் உருகி நெகிழ்ந்து கொண்டிருந்த பூங்குழலி அவர் பரிசை பற்றி சொன்னதும் பழைய ஆக்ரோஷம் கொண்ட சமுத்திர குமாரியாக மாறிவிட்டாள். இளவரசே, எனக்கு யாருடைய நன்றியும் தேவையில்லை, பரிசும் வேண்டியதில்லை. எனக்கு தஞ்சம் அளிக்க சமுத்திர ராஜா இருக்கிறார். என் படகும் கால்வாய் முனையில் பத்திரமா இருக்கிறது. இதோ நான் புறப்படுகிறேன். ஒருவேளை என் அத்தை உயிர் பிழைத்தால் இல்லை, அது வீணாசை. காலையிலே என் அத்தை சொல்லிவிட்டாள். வரப்போவதை உணர்ந்துதான் சொன்னாள். இனி அவள் பிழைக்கப் போவதில்லை. எனக்கு இங்கே வேலையும் இல்லை. என்றாவது ஒரு நாள் தாங்களும் கொடும்பாளூர் இளவரசியும் கோடிக்கரைக்கு வந்தால் என்று கூறி பூங்குழலி வானதி இருந்த இடத்தை நோக்கினாள். அந்த பெண் அகல விரிந்த கண்களினால் தன்னையும் இளவரசரையும் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். இது என்ன ஆசை? நான் போகிறேன் என்று கூறிவிட்டு வாசற்படியை நோக்கி விரைந்து நடந்தாள். இதுவரையில் பிரம்மை கொண்டவளை போல் நின்றிருந்த வானதிக்கு இப்போது தான் சிறிது தன்னுணர்வு வந்தது. அவள் பூங்குழலியின் அருகில் வந்து, என் அருமை தோழி, நீ எங்கே போகிறாய்? நானும் உன்னை போல் அனாதைத்தான் என்று மேலும் பேசுவதற்குள் பூங்குழலி குறுக்கிட்டாள். இளவரசி, நான் தங்கள் அருமை தோழியும் அல்ல, தாங்கள் என்னை போல் அனாதையும் அல்ல. சீக்கிரத்தில் பழையாறை இளைய பிராட்டி வந்து விடுவார் என்றாள். வானதிக்கு அப்போது தான் உண்மையில் இளைய பிராட்டியின் நினைவு வந்தது. ஐயோ, அக்காவுக்கு இங்கு நடந்ததெல்லாம் ஒன்றும் தெரியாதே, செய்தி சொல்லி அனுப்ப வேண்டுமே என்றாள். இளவரசி, அதற்கும் ஒரு கவலையா? கோட்டை வாசலில் தங்கள் பெரிய தந்தையார் இருக்கிறாரே, அவரிடம் சொன்னால் செய்தி அனுப்புகிறார் என்று கூறிவிட்டு பூங்குழலி வழிமறிப்பவள் போல் நின்ற வானதியை கையினால் சிறிது நகர்த்திவிட்டு மேலே சென்றாள். வாசற்படிக்கு அருகில் சின்ன பழுவேட்டரையர் மறுபடியும் அவளை வழிமறித்து நிறுத்தினார். பெண்ணே, பொன்னியின் செல்வர் கூறியதை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் கூறியது முற்றும் உண்மை. பழுவூர் குலத்துக்கு அழியாத அபகீர்த்தி உண்டாகாமல் நீ காப்பாற்றினாய். உனக்கு நான் அளவில்லாத நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நீ என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டாலும் தருகிறேன். பூங்குழலி துயர புன்னகையுடன், தளபதி, இங்கு உள்ளவர்களில் சிலருக்கு சக்கரவர்த்தி உயிர் பிழைத்ததில் சந்தோஷம், சிலருக்கு அவர் நடமாடும் சக்தி பெற்றதில் சந்தோஷம், இன்னும் சிலருக்கு பழுவேட்டரையர் குலம் அபகீர்த்திக்கு உள்ளாகாததில் மகிழ்ச்சி. என் அத்தைக்கு நேர்ந்த மரணத்தை பற்றி யாருக்கும் கவலை இருப்பதாக தெரியவில்லை. நானாவது அதை பற்றி கவலைப்பட வேண்டாமா? என் அத்தையை கொன்றவன் எங்கே போனான் என்று தேடி கண்டுபிடிக்க பார்க்கிறேன். தயவு செய்து எனக்கு வழியை விடுங்கள் என்றாள் பூங்குழலி. பூங்குழலியின் இந்த வார்த்தைகள் கோட்டை தளபதி காலாந்தக கண்டரை தூக்கி வாரி போட்டன. பெண்ணே, உன்னிடம் நான் தோற்றேன். கொலைக்காரனை விட்டுவிட்டு சும்மா நின்று கொண்டிருக்கிறேன். அவனை கண்டுபிடிக்காவிட்டால் சக்கரவர்த்தி பிழைத்ததினால் மட்டும் என் பழி தீர்ந்து விடாது. உன் வார்த்தைகளில் நான் அவநம்பிக்கை கொண்டதே தவறு. கொலைக்காரன் எங்கே போயிருப்பான்? என்னை தள்ளிவிட்டு ஓடினான். அவன் சுரங்க வழிக்கு தான் போயிருப்பான். வா, எனக்கு உதவியாக வா. வேறு யாரையும் அழைத்து போக விருப்பமில்லை. அவன் மட்டும் என்னிடம் அகப்படட்டும். என்ன செய்கிறேன் பார். இவ்விதம் சொல்லிக் கொண்டே சின்ன பழுவேட்டரையர் தன் இரும்பு கையினால் பூங்குழலியை பிடித்து இழுத்து கொண்டு சிற்ப மண்டபத்தை நோக்கி விரைந்து சென்றார். அந்த அறையில் இருந்த மற்ற எல்லோரும் அப்படியே நின்றார்கள். இளவரசர் விருப்பத்தை அறிந்து கொண்டு சக்கரவர்த்தியின் அருகில் போகாமல் தூரத்தில் ஒதுங்கி நின்றார்கள். எல்லோருடைய கண்கள் மட்டும் சக்கரவர்த்தியின் மீதும் அவர் மடியில் தலை வைத்து படுத்திருந்த மந்தாகினியின் மீதும் இருந்தன. ஆனால் சுந்தர சோழரும் மந்தாகினியும் ஒருவரோடு ஒருவர் பரிபூரணமாய் கலந்து போயிருந்தார்கள். மற்றவர்களை பற்றிய எண்ணமே அவர்களுடைய நெஞ்சில் புகுவதற்கு இடம் இருக்கவில்லை. ஆனால் சுந்தர சோழரும் மந்தாகினியும் அந்த சில நிமிட நேரத்தில் பன்னெடுங்கால
கால வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பதில் சந்தேகம் சிறிதும் இல்லை. 30 வருடத்தில் ஒருவரோடு ஒருவர் பேசக்கூடியதை எல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டார்கள். மந்தாகினி தனக்குரிய நயன பாஷை மூலமாகவே பேசினாள். சுந்தர சோழர் பெரும்பாலும் அந்த பாஷையை அறிந்து கொண்டார். இளம் பிராயத்தில் பூததீவில் சுந்தர சோழர் சில மாத காலம் மந்தாகினியுடன் சொர்க்க வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அவளுடைய சைகை பாஷையை நன்கு தெரிந்து கொண்டிருந்தார். அவற்றை சுந்தர சோழர் இன்று வரைக்கும் மறந்துவிடவில்லை. ஆகையால் மந்தாகினி இப்போது கண்களால் மட்டுமே பேசிய போதிலும் சுந்தர சோழரின் உள்ளம் அவள் மனதில் உதித்த எண்ணங்களை அந்த கணமே தெரிந்து கொண்டது. அப்படி அதிகமாக மந்தாகினி விஷயம் எதுவும் சொல்லிவிடவும் இல்லை. தங்கள் மீது எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. உலகை ஆளும் சக்கரவர்த்தியாகிய தாங்கள் எங்கே? கரையர் மகளும் ஊமையும் செவிடுமான நான் எங்கே? தங்கள் முன்னால் வராமல் நான் தான் இத்தனை காலமும் மறைந்து திரிந்து கொண்டிருந்தேன். அவ்வப்போது தூரத்தில் நின்று தரிசித்து மனதை திருப்தி செய்து கொண்டிருந்தேன். உயிரை விடும் தருணத்தில் தங்கள் மடியில் படுத்து உயிரை விடும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததே. இதை காட்டிலும் எனக்கு வேறு என்ன வேண்டும்? இவ்வளவு தான் மந்தாகினி கூறியது. இதையே திருப்பி திருப்பி அவளுடைய உள்ளமும் கண்களும் சொல்லிக் கொண்டிருந்தன. அவளுடைய முகத்திலோ எல்லையற்ற ஆனந்தம் ததும்பிக் கொண்டிருந்தது. விலாபுரத்தில் வேல் குத்தி வெளியில் வந்ததினால் அவள் சிறிதும் வேதனைப்பட்டதாக அவள் முகக்குறியிலிருந்து தெரியவில்லை. அவள் அடியோடு தன் தேகத்தை பற்றிய நினைவை இழந்து விட்டிருந்ததாக காணப்பட்டது. சுந்தர சோழரும் தமது உடம்பை பற்றிய நினைவை மறந்திருந்தார். அதனால் தான் அவர் தமது கால்கள் பலவீனம் அடைந்திருந்ததை கூட மறந்து கட்டிலில் இருந்து இறங்கி மந்தாகினியிடம் ஓடி வர முடிந்தது. ஆனால் சுந்தர சோழர் மந்தாகினியை போல் சில வார்த்தைகள் சொல்வதோடு திருப்தி அடையவில்லை. எத்தனையோ விஷயங்களை அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். அவருடைய கண்கள் சொல்லிய விஷயங்களை அவருடைய உதடுகள் வார்த்தைகளாக முணுமுணுத்துக் கொண்டே இருந்தன. அந்த அறையில் இருந்த மற்றவர்களுக்கு அவர் பேசிய வார்த்தை ஒன்று கூட புரியவில்லை. ஆனால் மந்தாகினிக்கு எல்லாம் விளங்கிக் கொண்டு வந்தது. ஆமோதிக்க வேண்டிய இடத்தில் தலையை ஆட்டி ஆமோதித்தாள். மறுக்க வேண்டிய இடத்தில் தலையை ஆட்டி மறுத்தாள். ஆனந்தம் அடைய வேண்டிய இடத்தில் ஆனந்தப்பட்டாள். ஆறுதல் கூற வேண்டிய இடத்தில் ஆறுதலும் தெரிவித்தாள். என் உயிருக்கு உயிரானவளே, நீ இன்று எனக்காக உன் உயிரை விடுகிறாய். என் உயிர் மட்டும் எத்தனை நாள் இருக்கும் என்று எண்ணுகிறாய்? நான் கல் நெஞ்சம் உள்ள பாவித்தான், ஒத்துக்கொள்கிறேன். ராஜ்யம் ஆளும் விதிக்கு பிறந்தவர்கள் இவ்விதம் நெஞ்சை கல்லாக செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டில் ராஜ்யம் நிர்வாகம் எப்படி நடக்கும்? பூததீவில் நான் உன்னை விட்டு வந்தது முதலில் நான் செய்த பெரும் குற்றம். அதன் விளைவாக இன்னும் பல குற்றங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த சொர்க்கத்துக்கு இணையான தீவில் நாம் எவ்வளவு ஆனந்தமாக வாழ்ந்தோம். அது நீடித்திருக்க கொடுத்து வைக்கவில்லையே. கடவுளே சதி செய்து விட்டாரே. என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சதி செய்து விட்டார்களே. யுவராஜ்ய பட்டாபிஷேகம் ஆனதும் உன்னை தேடி வர வேண்டும் என்று இருந்தேன். உன்னை தேடி கோடிக்கரை வரையில் ஓடி வந்தேன். பாவிகள், நீ கடலில் குதித்து செத்து விட்டாய் என்று சொன்னார்கள். என்னுயிர் சிநேகிதன் என்று எண்ணியிருந்த அனிருத்தனே ஏமாற்றி விட்டான். ஆமாம், நீ சொல்வது தெரிகிறது. நீ கடலில் குதித்தது உண்மைதான் என்றும் பிறகு உன்னை காப்பாற்றியதாகவும் சொல்கிறாய். ஆனால் அனிருத்தனுக்கு தெரிந்திருந்தும் அவன் சொல்லவில்லை. அதனால் வந்த விபரீதத்தை பார். உன்னை பார்க்க நேர்ந்த போதெல்லாம் உன் நாவியை பார்ப்பதாக எண்ணிக்கொண்டேன். என்னை பழி வாங்குவதற்காக வந்து சுற்றுகிறாய் என்று நினைத்து கொண்டேன். என் அருமை குமாரனை நீ காவேரி வெள்ளத்திலிருந்து எடுத்து காப்பாற்றி இருக்க நீ தான் அவனை காவேரியில் தள்ளிவிட்டாய் என்று எண்ணிக்கொண்டேன். நீ மட்டும் உயிரோடு இருக்கிறாய் என்று அறிந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்கும்? இந்த பெரிய சாம்ராஜ்யத்துக்காக உன்னை நான் கைவிட்டிருப்பேன் என்று நினைக்கிறாயா? ஒரு நாளும் இல்லை. இவ்வாறு சுந்தர சோழர் தாம் உள்ளத்தில் பொங்கி ததும்பிய எண்ணங்களை எல்லாம் வார்த்தைகளினால் முணுமுணுத்துக் கொண்டே வந்தார். கடைசியாக 2 நாளைக்கு முன் நீ என் முன் வந்த போது உன்மேல் விளக்கை விட்டறிந்தேன். உன்னை மறுபடியும் பார்த்த போதெல்லாம் அருவருப்பு காட்டினேன். அதற்காகவெல்லாம் நீ என்னை மன்னிக்க வேண்டும். பல வருஷ காலமாக நீ ஆவியாக வந்து என்னை துன்புறுத்துகிறாய் என்ற எண்ணத்தில் இருந்தேன். நள்ளிரவில் நீ இதே அறையில் என் முன் தோன்றி ஏதேதோ கூறினாய். என் மக்களை நீ சபிக்கிறாய் என்று எண்ணிக்கொண்டேன். அப்போது ஏற்பட்ட வெறுப்பு உன்னை நேரில் பார்த்த போதும் தீரவில்லை. உண்மையில் நீ எங்கள் குலதெய்வமாக வந்தாய். எனக்கும் என் மக்களுக்கும் தீங்கு நேராமல் தடுப்பதற்காக வந்தாய். அதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ளவில்லை. என் மகள் குந்தவை எடுத்து கூறிய பிறகுதான் தெரிந்தது. ஐயோ, எப்பேற்பட்ட தவறு செய்தேன். அதற்காகவெல்லாம் என்னை மன்னித்துவிடு. உன்னிடம் எனக்குள்ள அன்பை இனி எப்படி காட்டுவேன்? அதற்கு வழியில்லாமல் செய்துவிட்டாயே. என் குமாரர்களுக்கு பட்டம் கட்ட வேண்டாம் என்று சொன்னாய். அதன் நியாயம் எனக்கே தெரிந்திருக்கிறது. ஏன் தலையை அசைக்கிறாய்? என் நன்மைக்காகவும்
நீயும் என் குலத்தின் நன்மைக்காகவும் சொன்னாய். அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கு உள்ளவர்கள் ஏதேதோ சொல்லி என்னை முட்டாளாக்க பார்க்கிறார்கள். உனக்கு குழந்தை பிறந்ததாக சொல்கிறார்கள். அது உண்மையானால் சொல்லிவிடு. உன் மகன் இருந்தால் சொல்லிவிடு. அவனுக்கு என்னால் முயன்றதை செய்து உனக்கு செய்த துரோகத்துக்கு பரிகாரம் தேடுகிறேன். இவ்விதம் சுந்தர சோழர் கூறிய போது மந்தாகினி பரபரக்க அவரை பார்த்துவிட்டு பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தாள். வாசற்படியின் அருகில் நின்ற பொன்னியின் செல்வர் மீது அவளுடைய பார்வை தங்கி நின்றது. உடனே இளவரசர் தாயும் தந்தையும் இருந்த இடத்தை நெருங்கி வந்தார். தாயின் அருகில் உட்கார்ந்தார். மந்தாகினி இளவரசரை தன் கையினால் தொட்டுக்கொண்டு சக்கரவர்த்தியின் திருமுகத்தை பார்த்தாள். இவன் தான் என் புதல்வன் என்னும் பொருள் அந்த பார்வையிலிருந்து மிக தெளிவாக தெரிந்தது. இவ்வாறு 2-3 தடவை மந்தாகினி சக்கரவர்த்தியையும் பொன்னியின் செல்வரையும் மாறி மாறி பார்த்தாள். பின்னர் கண்களை மூடிக்கொண்டாள். சிறிது நிமிர்ந்திருந்த அவளுடைய தலை சக்கரவர்த்தியின் மடியில் நன்றாக சாய்ந்தது. மந்தாகினியின் உயிர் அவளுடைய உடலை விட்டு பிரிந்தது. சுந்தர சோழ சக்கரவர்த்தி விம்மி விம்மி அழுததை இன்று வரை யாரும் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. இன்றைக்கு அவர் கதறி அழுததை பார்த்தும் கேட்டும் எல்லோரும் திகைத்து போனார்கள். இளவரசர் அருள்மொழிவர்மர் மட்டுமே மனதெளிவுடன் இருந்தார். தந்தையே, என் அன்னையின் மரணத்துக்காக தாங்கள் வருந்த வேண்டியதில்லை. அவர் மரணமடையவே இல்லை. தெய்வமாக அல்லவா மாறியிருக்கிறார். என்றென்றைக்கும் நம் சோழ வம்சத்துக்கும் அவர் குல தெய்வமாக விளங்கி வருவார். ஆயினும் சுந்தர சோழர் விம்மி அழுவது நின்ற பாடில்லை. மந்தாகினியின் மரணத்துக்காகத்தான் அழுதாரா, அல்லது அதே சமயத்தில் வெகு தூரத்தில் நடந்த இன்னொரு துயர சம்பவத்தின் அதிர்ச்சி அவர் உள்ளத்தில் தோன்றியதால் அழுதாரா என்று தெரியவில்லை. இளவரசர் அருள்மொழிவர்மர் கூறிய தேறுதல் மொழி மட்டும் உண்மையாகியது. பொன்னியின் செல்வர் பிற்காலத்தில் ராஜராஜ சோழர் என்ற பெயருடன் சிங்காதனம் ஏறிய போது ஈழத்து ராணி என்று அவர் அழைத்த மந்தாகினி தேவிக்காக தஞ்சையில் ஒரு கோயில் எடுப்பித்தார். அது சில காலம் சிங்கள நாச்சியார் கோவில் என்ற பெயருடன் பிரபலமாக விளங்கி வந்தது. நாளடைவில் அதன் பெயர் திரிந்து சிங்காச்சியார் கோவில் என்று ஆனது. இன்றைக்கும் தஞ்சை நகரின் ஒரு பகுதியில் சிங்காச்சியார் கோவில் என்ற பெயருடன் ஒரு சிறிய சிதிலான கோவில் இருந்து வருவதை தஞ்சை செல்கிறவர்கள் விசாரித்து தெரிந்து கொள்ளலாம்.